ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தீபாவளி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். வெதுப்பகம் கேக்கில் நம்ம ஸ்டால் எப்படி போடணும், அதுக்கு என்னென்ன மெனு நான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நான் மெனுவில் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். நான் என்ன மெனுவில் போட்டேனோ அது எல்லாமே தான் நான் பண்ணியிருக்கேன். கேக் பாப்ஸு, கப் கேக்கு, ப்ரௌனீஸு, சாக்லேட்டு, அதுக்கப்புறம் பிஸ்கெட்டில் ஒரு 2 வெரைட்டி ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மில்க் கேக்கில் ஆலியா பட் மில்க் கேக் இல்லாட்டி ஸ்ட்ரெஸ்லிச் அந்த வெரைட்டி பண்ணியிருந்தோம். ஸோ மோர் தென் நாங்கள் ஒரு 6:30க்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஹாலுக்கு. பட் என்னென்னா ஒரு வித்தின் 2 ஹவர்ஸ்லேயே எங்களுக்கு மோர் ஓவர் செல் ஆயிடுச்சு. நான் ஃபைனலாக நம்ம பண்ணியிருந்த ப்ராடக்ட்டோட பிக் எடுக்க நான் மறந்துட்டேன். ஸ்டாலில் நின்று அந்த பிக்கும் எடுக்க மறந்துட்டேன். அதனால் சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்து என்ன என்கிட்ட இருந்துச்சோ அதை வச்சு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதே வேளையில் கப் கேக்கோட டிசைன் இந்த தடவை நான் பண்ணியிருந்தப்ப ஃபைனலாக எடுக்க எனக்கு மறந்துட்டேன். ஸோ என்னோடய வெதுப்பகம் சேனலில் என்ன இருக்கோ ஆல்ரெடி ப்ரீவியஸான கப் கேக்ஸு அதோட இமேஜ் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் ஸ்பான்ஸு ஒவ்வொரு கேக்கோட டீட்டெயில்ஸு ப்ளஸ்ஸு பிஸ்கெட்ஸு என்னென்ன பண்ணனோ அது எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்த்துட்டு எனக்கு நீங்கள் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.